இந்த கவர்மெண்ட் பூராமே குறையாக தான் இருக்குது. நிச்சயமாக ஆண்ட கட்சி ரெண்டுமே ஊழல் கட்சி தான். எத்தனை வருஷமாக இவங்க தான் இருக்காங்க, அது என்ன மாற்றம் இல்லை. அதிமுக பார்த்துட்டோம், திமுக பார்த்துட்டோம். என்ன அவர் பேசுகிற கருத்து கொஞ்சம் பிடிச்சிருக்கு. வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சிங்க எத்தனை காலத்துக்கு? 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்கு இருக்க போதும்? கண்டிப்பாக டிஎம்கேக்கு தாங்க உண்டு. ஏன்னு சொல்லாமா? சொல்லலாம். அவர் இலவசமான வீட்டு மனை பட்டாலாம் கொடுத்துருக்காருங்க. இன்னும் மேற்கொண்டு வந்தாருனாக்கா நிறையா மக்களுக்கு நல்லது செய்வாருங்க. இது ஏடிஎம்கே எடப்பாடி கூட்டணியில் எல்லாரும் ஒன்று கட்சி ஒன்று சேர்ந்தால் ஓபிசி சசிகலா எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா தனியார்னா வரவே முடியாது. உங்கள் ஆதரவு ஏடிஎம்கே எல்லாம் ஒன்றா சேர்ந்தா ஏடிஎம்கே தருவீங்க? ஆமாம், எல்லாம் ஒன்று. அப்புறம் டிஎம்கே தான் வரும் மறுபடியும். நாங்கள் சீமானுக்கு ஆதரவு கொடுக்கலான்னு இருக்கோம். ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா அவர் பேசுகிற கருத்து கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அவர் இது வரைக்கும் ஆட்சிக்கு வந்தால் பேசுகிற கருத்தை அப்படியே செய்வார்னு எதிர்பார்த்தா அவருக்கு போட்டு போடலாம்னு நினைக்கிறோம். இந்த கவர்மெண்ட் பூராமே குறையாக தான் இருக்குது. கவர்மெண்ட் மக்களுக்கு எதை செய்யணுங்கிறத விட அவங்களுக்கு எது ஓட்டு வரும்னு பார்த்து தான் செய்கிறாங்க. யாருமே மக்கள் நலனை சிந்திச்சு அரசியல் நடத்துகிற மாதிரி சரியில்லை. கடனை மட்டும் வாங்கிட்டே இருக்கிறாங்க. நம்மளுடைய உழைப்பு கடனாகவே போகுது. நாங்கள் தனியாகவும் கடன் வாங்கி கடன் கட்டுறோம், கவர்மெண்ட் மூலியமாகவும் கடன் வாங்கி கடனை தான் கட்டிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தீர்வு சொல்கிற அரசியல் நடந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சிங்க எத்தனை காலத்துக்கு? அதான் அவர் சொல்கிறாரு. அதில் தான் ஜனங்க பேசுகிறாங்க. இவர் வேறு கட்சிகள்கிட்ட பணம் வாங்கிட்டு இவர் தனியாக நிற்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எங்களுக்கு புரியலை. வென்றால் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கலாம். அதுக்காக பயிற்சி மட்டுமே எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா எப்போ ஜெயிக்கிறது? ஜெயிச்சா தானே கப்பு வாங்கினா தானே நல்லாயிருக்கும். நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு தான். ஏன்னு சொல்லாமா? ஏன்னா எல்லாத்துக்கும் போட்டாச்சு, யாரும் எந்த பெனிஃபிட்டும் இல்லை, மக்களுக்கு எந்த இதுவும் இல்லை. அவருக்கு ஒரு தடவை போட்டு பார்ப்போமே, அதனால தான். விஜய்க்கு தான். ஏன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா ரெண்டு கட்சியுமே ஆண்ட கட்சி ரெண்டுமே ஊழல் கட்சி தான். ரெண்டு கட்சியும் ஊழல் பண்ணாமல் இல்லை. ஏடிஎம்கேக்கு மாற்று கருத்தா டிஎம்கே போட்டு போட்டோம். டிஎம்கே அன்றைக்கி அவங்களோட அதிகமாக கொள்ளையடிக்கிறாங்க. மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். தேவையில்லாமல் இலவசம் ஒன்று கொடுத்து மக்கள் எல்லாத்தையும் அடிமையாக்கி வச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமிக்கு தானே. ஏன்னு மட்டும் சொல்ல முடியுமா? ஆனால் மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்க. இந்த ஆட்சி அவர் ஆட்சி தான். தளபதி விஜய் தான். டிவிக்கே தான். ஏன்னு சொல்ல முடியுமா? அவர் வந்தால் நல்லாயிருக்கும். எத்தனை வருஷமாக இவங்க தான் இருக்காங்க, அது என்ன மாற்றம் இல்லை. இந்த வாட்டி கண்டிப்பாக தளபதி வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். டிஎம்கே. ஏன்னு சொல்லலாமா? எதுக்காக அப்படின்னு? டிஎம்கே மக்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணுறாங்க. அவங்களோட இது எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. அதனால் எங்கள் ஆதரவு டிஎம்கே தான். ஏன்னு சொல்லலாமா? எப்பவுமே கொஞ்சம் பரவாயில்லாமல் செய்கிறாங்க. வந்தால் என்னென்ன செஞ்சுருக்காங்க அந்த இது உங்கள் தொகுதிக்கு? அந்த மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறையா தண்ணி டேங்க் கொடுத்துருக்காங்க, ரோட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. மறுமலர்ச்சி திமுகவில் நான் பொதுக்குழு உறுப்பினராக நான் டிஎம்கே கூட்டணிக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஆதரவு சீமான். ஏன்னு சொல்ல முடியுமா? அவரோட பேச்சு திறமைகள் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, அதிமுக பார்த்துட்டோம், திமுக பார்த்துட்டோம். இவங்க எல்லாமே ஒரு புதுசாக ஒரு ஒருத்தரை கொண்டு வரலாமே. சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா, வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சின்னு இருக்காரு. இப்போ ரொம்ப நாளாவே பயிற்சி எடுத்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. லைக் ஏன்னா நிறைய எலெக்ஷன்ல டெபாசிட் வாங்கல அவர். அது அப்படிங்கிறப்ப கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு இப்பயும் சொல்லியிருக்காரு. இல்லை, அதாவது இவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் டெபாசிட்ல இப்போ இழக்கல. இப்போதான் இப்போ இந்த எலெக்ஷன்ல எம்பி எலெக்ஷன்ல டெபாசிட்டை காமிச்சு தானே மறுபடியும் அதே சின்னத்தை வாங்கினாரு. அதனால ஒன்றும் அது அவருக்கு அநேகமா இந்த இதில் ஒரு 10 சீட்டாக பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. தனியா நின்னா. ஆமா, தனியா சுயேட்சையா நின்னா. டிஎம்கே. நான் ஆதரவு ஏழுகமாக தான் போட்டது. எங்கள் ஆதரவு இளைய தளபதி விஜய்க்கு தான் ஆதரவு. ஏன்னு சொல்ல முடியுமா? இளைய தளபதிக்கு வழி கொடுப்போம், பார்க்கட்டும். டிஎம்கே தான். நாங்கள் எப்போதும் டிஎம்கே கட்சிக்காரங்க. இங்கே நல்லபடியா இருக்கு, டிஎம்கே நல்லபடியா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை.